குறள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த திருக்குறளானது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைக்கும் நம்மளோட லைஃப்க்கு தேவைப்படுற பல விஷயங்களை ரொம்பவே சூப்பராக திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதில் 10 விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குறளை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் அறிதல். குறள் 484. இந்த குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். நம்ம இந்த உலகத்தையே ஆளணும்னு நினச்சாலும், இந்த உலகத்தையே வெல்லணும் அப்படின்னு நினச்சாலும், நம்ம செய்ய வேணும்னு நினைக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரியான நேரம் காலத்தை உணர்ந்து செயல்பட்டால் அந்த ஒரு காரியம் வந்து நிச்சயமாக நமக்கு கைகூடும். ஸோ நம்ம இந்த வருஷத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட் பண்ணாமல் அதை நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச காரியம் நமக்கு கண்டிப்பாக கைகூடும். அதை தான் திருவள்ளுவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. காலம் அறிந்து செயல்படுதல் ரொம்ப ரொம்ப அவசியம். குறள் 2. இந்த குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சியை பற்றி திருவள்ளுவர் ரொம்பவே அருமையாக சொல்லியிருக்காரு. குறள் எண் 619. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய் வருந்த கூலி தரும். ஊழ்வினை நம்மளை தடுத்தாலும் நம்மளுடைய விடாமுயற்சியால் நம்ம நினச்சது கண்டிப்பாக நம்மளால் அடைய முடியும். நேரம் சரியில்லை, விதி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முயற்சியை கைவிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது. நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய வேர்வை துளிகளும் ஒரு நாளும் வீணாகாது. நமக்கு கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு பலனை தந்தே தரும். ஸோ எப்போவுமே நம்மளுடைய முயற்சியை கைவிடவே கூடாது. இந்த குறள் வந்து எனக்கு ரொம்பவுமே பர்சனலாகவே ரொம்பவுமே பிடிச்ச ஒரு குறள். குறள் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி. கல்வியோட இம்பார்ட்டன்ஸை திருவள்ளுவர் வந்து ரொம்பவே அருமையாக சொல்லியிருக்காரு. அதில் எனக்கு மிகவும் பிடிச்ச குறளானது குறள் 400. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேடில் விழும் செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எவை. நம்மக்கிட்ட இருக்க அழிவில்லாத செல்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி மட்டும்தான். நம்மக்கிட்ட இருக்க பொன் பொருள் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் நம்மக்கிட்டேருந்து நம்ம இழந்துட முடியும், இல்லை நம்மக்கிட்டேருந்து யாராவது எடுத்துட முடியும். ஆனால் நம்மளுடைய கல்வி மட்டும் என்றைக்குமே நம்மளை விட்டு போகவே போகாது. ஸோ நம்மளுடைய கல்வி வந்து நமக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒன்றாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம இப்போ இருக்க இந்த ஃபாஸ்ட் பேஸ் உலகத்துக்கு ரொம்பவுமே தேவைப்படுற ஒரு விஷயம். நம்ம இப்போ ரொம்பவே டிஜிட்டலாக அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கோம். ஏஐ ரெவல்யூஷன் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய திறமைகளை வளர்த்து கொண்டே தான் போகணும். புது விஷயங்களை கற்றுக்கிட்டே தான் இருக்கும். நம்மளோட திறமைகள் மட்டும்தான் நமக்கு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும். அதனால் நம்ம கற்கிற கல்வி வந்து நமக்கு வந்து எப்போவுமே நமக்கு ஒரு